SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 20 லட்சம் வழிப்பறி விவகாரத்தில் காவலரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் 20 லட்சம் வழிப்பறி விவகாரத்தில் மேலும் ஒரு போலீசிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே ஒரு காவல் உதவி ஆய்வாளர், 3 வருமான வரித்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு காவலரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழலில் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஹவாலா பணம் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்தை பறித்து சென்ற வழக்கில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையுடைய உதவி ஆய்வாளர், சிறப்பு உதவி ஆய்வாளர், இந்த எல்லாருமே நேற்று போலீஸ் கைது பண்ணியிருந்தாங்க. திருவல்லிக்கேணி போலீசார் இவர்களை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில ஹவாலா பணத்துடன் சிக்குவர்களை மிரட்டி லட்சக்கணக்கில் பறித்த வருமான வரித்துறை அதிகாரிகள் மட்டுமல்லாம மேலும் ஒரு போலீஸ் இதுல இந்த ஹவாலா பறிப்புல ஹவாலா பணம் கொண்டு வருவதை பறித்து ராபரி செய்யக்கூடிய இந்த மாதிரியான எம்ஓ கொண்ட ஒரு போலீஸை நேற்று திருவல்லிக்கேணி போலீசார் பிடித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று இரவு முதல் அவரிடம் விசாரணையான தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சன்னி லாய்டு அப்படின்ற ஒரு போலீஸை பிடித்து விசாரணையானது திருவல்லிக்கேணி போலீசார் நடத்தி வருகின்றனர். சென்னை பழையவனாரப்பேட்டை நடராஜன் தெருவில் வசிப்பவர் தான் இந்த முகமது கவுஸ். இவர் வாணியம்படி பகுதியை சேர்ந்த ஜுனாயித் அகமது என்பவரிடம் வேலை செய்து வருகிறார். கடந்த 15ஆம் தேதி அன்று முகமது கவுஸை அழைத்து புதிய சிடி ஸ்கேன் மிஷின் வாங்க வேண்டும் என கூறி கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் ஜுனாயித் அகமதிடம் கொடுத்திருக்கிறார். பிறகு பணத்துடன் சென்ற அவர் முகமது கவுஸ் இந்த நிலையில நேற்று முன்தினம் அவருக்கு போன் செய்த ஜுனைத் அகமது திருவல்லிக்கேணி பகுதியில் வசித்து வரும் ஹரீஷ் என்பவரிடமிருந்து இன்னொரு 10 லட்சம் தர வேண்டியிருக்கிறது, அதை வாங்கிக் கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறார். இதையடுத்து இந்த பணத்தை வாங்குவதற்காக முகமது கவுஸ் ஏற்கனவே 20 லட்சத்துடன் இந்த பழையவனாரப்பேட்டையிலிருந்து திருவல்லிக்கேணிக்கு சென்றார். இந்த நிலையில தான் ஓமந்தூர் அரசு பன்னோக்கு மருத்துவமனை அருகே அந்த பேருந்து நிலையம் அருகே சென்ற போது திடீரென காவல் உதவியாளர் ஒருவர் சீருடையில பைக்ல சம்பந்தப்பட்ட இந்த முகமது கவுஸுடைய பைக்கை சோதனை செய்து அதுல பணம் இருந்தது தெரிய உடனடியாக கார்ல 3 பேர் அங்க நாங்க வருமான வரித்துறை அதிகாரிகள், நீங்க வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு வர வேண்டும் சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போயிட்டு அவர்கிட்ட ஒரு 20 லட்சத்தையும் பறித்து கொண்டு இறக்கி விட்டதாக அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருந்த முகமது கவுஸ். தொடர்ந்து இந்த நிலையில தான் இதுல 3 வருமான வரித்துறை அதிகாரிகள், அது மட்டும் இல்லாம ஒரு காவல் உதவியாளர், 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள் திருவல்லிக்கேணி போலீசாரால். தற்போது இதுல மற்றொரு போலீஸான சன்னி லாய்டு என்ற போலீஸை நேற்று முதல் பிடித்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவுல இந்த சன்னி லாய்டு என்ற போலீஸும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.